மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சுபத்ரா, இந்துவோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் கூப்பிட்டேன். அவளை நோய் கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதோட அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அங்க யாருக்கும் சந்தேகம்லாம் வரல? இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. டாக்டர் சொன்னதை கேட்டு எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. பார்வதி இந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகும்போது அவளுக்கு மறுபடியும் மயக்கம் வந்துச்சு. இப்ப படுத்திருக்கா. ஐயோ, நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுபத்ரா. ஏதாவது ஒரு வழியில பார்வதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ இந்துவை காப்பாத்த ட்ரை பண்ணிடுவா. அப்புறம் எவ்வளவு செலவானாலும் இந்துவை காப்பாத்துறதுதான் அவளுக்கு லட்சியமாவே இருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ராதிகா. அந்த ஜோசியக்கர் சொன்னது எவ்வளவு உண்மையாயிடுச்சு. அருணோட முதல் மனைவி இறந்துருவான்னு சொன்னது உண்மையாகிற நேரம் வந்துருச்சுல. இங்க பாரு, ஏதாவது விசேஷம்னா உடனே சொல்லு. சரி. அபி, இந்து சாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஐயோ, அவர் இந்த நெட்ல இங்க எல்லாம் இருக்கிறது நமக்கும் நல்லதுதான்ல. அந்த ஜோசியக்கார் சொன்ன விதிப்படி உன்னை கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை உனக்கு தானே வந்திருக்கும். உனக்கு வர வேண்டிய அந்த தோஷம் இந்து மூலமா அவளுக்கு போயிடுச்சு. இவ்வளவு நாளா நீ எவ்வளவு சங்கடத்துல எல்லாம் இருந்த. இனிமே உனக்கு நல்ல நேரம் பிறக்க போகுது அபி. இருந்தாலும் எனக்கு இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்குமா. உனக்கு எதுக்கு டென்ஷனு? இந்து சாவாலா மாட்டாளான்னு டவுட்டா இருந்துச்சு. இப்போ அது நடக்க போதில்ல. ஆனா இதுக்கு நடுவுல அவளுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னா அதுதான் என்னோட டென்ஷனே. இங்க பாரபி, சாகிறத தவிர அவளுக்கு வேற என்ன இருக்கு? யாரும் அவளை காப்பாத்த போறதில்ல. யாருக்காவது தெரிஞ்சாதானே ஒரு ஆபத்தாண்டம் வந்து காப்பாத்துவான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஐயோ அம்மா. ஐயோ, என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? ஒன்னும் இல்ல பாட்டி, வயிறு வலிச்சுது. இப்ப பரவாயில்ல. அப்புறம் ஏமா நீ அழுதுட்டு இருக்க? உனக்கு முடியலனா எதா இருந்தாலும் இந்த பாட்டி கிட்ட சொல்லு. உனக்கு என்ன பண்ணுதுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, இப்ப பரவாயில்ல. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன்னோட முகம் வாடி, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை. கொஞ்சம் படுத்தா சரியாயிடும் பாட்டி, வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லம்மா, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை என்கிட்ட சொல்ல வேண்டான்னு நீ நினைக்கிறல்ல? அத்தை, நீங்க என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? இந்துக்கு நோய் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க டாக்டரா? இந்துவுக்கு ஏதோ உடம்புக்கு முடியல, அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு இந்துவை எதுக்காக இப்படி குழப்பிட்டு இருக்கீங்க? இந்து, இவங்க சொல்ற மாதிரி உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இப்போ பரவாயில்ல அத்தை. பாட்டி, நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த பாட்டி வீட்ல இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாம நான் வேற யார பத்தி கவலைப்பட போறேன்? இந்து, உனக்கு என்ன பிரச்சனை? இந்துக்கு சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. இந்துவோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி எங்க வீட்ல நீங்க யாருக்கும் சொல்லவே இல்லையே. ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தா தானே சொல்ல முடியும். இந்துக்கு சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதுதான் இந்துவோட பிரச்சனை. ஒரு சாதாரண கேஸ் ட்ரபிள் தானா இந்துவை ஆபீஸ்க்கே போக விடாம பண்ணது? இந்து,
உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஏதாவதுன்னா சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனந்த் அண்ணா. டாக்டர் தான் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் இப்படி கேட்குறீங்க? ஆனந்த், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு உடம்பு முடியாம அழுதுகிட்டு இருந்தா அதை நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டா நான் சங்கடப்படுவேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. இந்து, பாட்டி சந்தேகப்படுற மாதிரி உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா நம்ம இன்னொரு டாக்டரை பார்த்து ரீசெக் பண்ணுவோம். அருண் இங்க இல்லைன்றதுனால நீ உன்னோட பிரச்சனையே சொல்லாம மட்டும் இருக்காத. நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கோம். அனந்த் அண்ணா, அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்றேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம். அத்த, இந்து உடம்பு சரியில்லைன்னு தான் தோணுது. இங்க பாரு, அவளுக்கு எந்த நோயும் இல்ல, சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். நீங்க தான் ஆளுக்கு அவளை பயமுறுத்துறீங்க ஏதோ பெரிய நோய் இருக்கிற மாதிரி. டாக்டரே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லாத ஒரு பிரச்சனைக்காக எதுக்கு இன்னொரு டாக்டர் போய் பார்க்கணும்? சுபத்ரா, முன்னெல்லாம் இந்து இந்த மாதிரி நடந்துகிட்டதில்ல. எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பா. எப்பவும் படுத்தே இருக்கிறா. யார்கிட்டயும் எதையும் சொல்றதில்ல. ஏன் அப்படி? நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் பயம் தான் ஜாஸ்தி ஆகும். ஒரு நோயும் இல்லாத இந்துவ நீங்களே ஏதாவது சொல்லி அவளை நோயாளியே ஆக்கிடாதீங்க. கிருஷ்ணா, அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் தந்துடாத. ஹலோ. டே அருண், நீ பிஸியா இருக்கியா? இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. மாமாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஏதாவது முன்னேற்றம்? அப்பா கூட நான் இருந்தேன்னா அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்புறம் கம்பெனி விஷயம் கூட நல்லா தான் போயிட்டுருக்கு. அங்கே எப்படி போயிட்டுருக்கு? உன்னால் இங்கே உடனே வர முடியாதுல்ல? எதையும் கரெக்டாக சொல்ல முடியல. திடீர்னு 2 நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவார். அடுத்த நாள் அப்படியே அதை மாற்றி பேசிடுவார். 2 நாளில் 2 பேரும் சேர்ந்தே போயிடலான்னு அப்புறம் சொல்லுவார். அருண், நான் இப்போ உன்னை கூப்பிட்டது இந்துவை பற்றி பேச. இந்துக்கு என்ன? நான் இப்போ வீட்டுக்கு போய் இந்துவை பார்த்துட்டு தான் வரேன். அவளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. நேற்று ராத்திரி கூட ஃபோனில் பேசினேனே, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தானே அவ சொன்னா. அப்புறம் என்ன பிரச்சனை? புரிஞ்சுக்கோடா, அவள் உன்கிட்ட பிரச்சனை இல்லைன்னு சொன்னதே நீ அதை கேட்டு சங்கடப்படக்கூடாதுன்னு தான். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நீ சொல்ல வரியா? என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனைன்னு என்னால் சரியாக சொல்ல முடியல அருண். ஸ்கேனிங்கு டெஸ்டிங் எல்லாம் பண்ணி இந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னாங்க. இங்கே பாடுறா, அவங்க சொன்னது சரியாகவே இருக்கட்டும். இந்துவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். இன்னைக்கும் இந்து அவ்வளோ ஆஃபீஸ்க்கு வர முடியல. இந்த விஷயத்தையே பார்வதி சித்தி என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் போய் இந்துவை பார்த்ததுக்கப்புறம் என் மனசுக்கு பட்டதை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அருண், நான் சொன்னது உண்மையாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் நீ இதை சாதாரணமாக எடுத்துக்காத. நீ ஊருக்கு வந்து இந்துவை கூட்டிகிட்டு போய் ஒரு டாக்டரை பார்த்து முழுசாக ஒரு செக்கப் எடுத்து என்னன்னு பாரு. நான் அவகிட்ட பேசுகிறேன். ம், சரி. இந்துக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆனந்தன் ஏன் இவ்வளோ சந்தேகத்தோட பேசுறான்? அவன் சொல்ற மாதிரியே இந்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? என்னங்க? ஏன் இந்து, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகல? போகணும்னு தோணலைங்க. ஏன், உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆஃபீஸ்க்கு போகலன்னு தான் கிளம்புனேன். அப்போ எனக்கு ஏதோ பண்ணுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இவ்வளோ நேரம் நான் படுத்துட்டு தான் இருந்தேன். உனக்கு என்னதான் பிரச்சனை இந்தோ? ஏதாவது இருந்தா என்கிட்ட ஓப்பனா சொல்லிடு. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாருங்க, எனக்கு எந்த நோயும் இல்ல. இல்ல இந்தோ, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உன் குரல் கூட மாறி இருக்கே. உன் குரலை கேட்டாலே தெரியுது உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு. நீங்க என் கூட இல்லன்றதுனால தான் என்னோட குரல் மாறிடுச்சு.
வேற ஒன்றும் இல்லைங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட ஓப்பனா சொல்லு, இல்லனா நம்ம வேற ஒரு டாக்டரை பார்க்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நோய் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போறது நல்லதாங்க. டாக்டர் திட்டதான் செய்வாங்க. எனக்கு இப்ப நோய் இருக்குன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? யாரும் சொல்லாமலேயே உன்னுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்க வேண்டிய ஆள் தானேனா? போதுங்க, எனக்கு இதுவே போதும். உங்களோட குரலை கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு எல்லா நோயும் சரியாயிடும். இங்க பாரு, நான் பக்கத்துல இல்லைன்னு நீ வருத்தப்படாதா. என் உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, மனசு அங்கதான் இருக்கு. என்னங்க, என்ன நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணும். சரி, நீ உடம்பு பாத்துக்கோ. சரிங்க. சுமதி, சுமதி, சுமதி. ஓ, எதுக்குங்க இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? என்ன? அது நான் ரோசம்மாவை டவுன்ல வச்சு பார்த்தேன். ரோசம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்துவை பத்தி தெரிஞ்சது. ஓ, பெரிய இந்து. எனக்கு அவளை பத்தி கேட்க. ஏய் நில்றி. நான் இப்ப சொல்ல போறது நம்ம கௌரவம் சம்பந்தப்பட்டது. இந்து இப்பெல்லாம் அவ ஆபீஸ் போறது இல்ல. இதுவும் நல்லதுக்குதான். அவளோட அகங்காரம் கொஞ்சம் குறையட்டும். வேலை இருந்ததுனால அவ ஏதோ பெரிய ஆளுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா. வேலை ஒருத்த எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான்னு சொல்றது பொய் இல்ல, பாத்தீங்களா? அடி, இந்து ஆபீஸ் போகாத காரணம் என்னன்னு தெரியாம நீ சந்தோஷப்படாத. காரணம் எதுவா இருந்தா எனக்கு என்ன? நான் எதையும் உங்ககிட்ட கேட்கல. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால சொல்றேன். இங்க பாரு, இந்துவுக்கு ஏதோ நோய் இருக்கிறதா தான் ரோசம்மா சொல்றா. அவ உடம்புக்கு முடியாம படுத்திருக்காளாம். அருண் இந்த நேரம் பார்த்து பெங்களூர் போயிருக்கான். அங்க அவனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அம்பாட்டுக்காரங்க இந்துவை ஆஸ்பத்திரியில காட்டினப்போ குழப்பம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் அவளை கூப்பிட்டு இருந்தேன். அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் அவளும் சொன்னா. இல்ல, இதெல்லாம் என்கிட்ட சொல்றதால நான் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இப்படி நடந்துக்க கூடாதுரி. நமக்கு இனி என்னென்ன நோய் வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க, எனக்கும் தான் கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாம இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க அதை என்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இந்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்ன ஒரு படபடப்பு. அவ மூலமா ஒரு 10 காசாவது சம்பாதிக்கலான்ற ஆசை தானே உங்களுக்கு? அதுக்கு இப்ப வரைக்கும் ஏதாவது கிடைச்சுதா? கையில கிடைச்ச வாய்ப்பும் நழுவி போயிடுச்சு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்துவா அம்பாட்டுக்காரங்க ஒரு டாக்டர் கிட்ட காட்டினாலும் நம்ம அவளை ஒரு நல்ல கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட காட்டலாமா? உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? அவளை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்க உங்ககிட்ட 10 பைசா இருக்கா? அவ ஆரோக்கியத்தோட இருக்கிறது நமக்கு தேவைதானே? நம்மளுக்கு இல்ல, உங்களுக்கு மட்டும்தான் அவசியம்னு சொல்லுங்க. எனக்கு அதுல அபிப்பிராயம் சொல்ல எதுவும் இல்ல. அவளை பத்தி நீங்க என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டாம். பாட்டி. ஆமா, எங்கயாவது வெளியில போறியாமா? கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல பாட்டி, அதான். இல்லம்மா, உனக்கு தான் அடிக்கடி மயக்கம் வருது இல்லையா? தனியா எதுக்கு போற? அத்தையை தேடி பார்த்தேன், காணோம். ஆமா, மது எங்க போனா? சுபத்ரா மேடமும் மதுவும் எங்கேயோ போறத பார்த்தேன். ஆனா எங்க போறாங்கன்னு தெரியல. பார்வதியும் ஆபீஸ்க்கு போயிட்டா. யாரும் கூட வராம நீ அவசியம் கோயிலுக்கு போயே ஆகணுமா? தனியா போகல, டிரைவர் வினோத் அண்ணனையும் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு கோவில்ல ஒரு விசேஷமான பூஜை நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாட்டி. அத நடத்தணும் பாட்டி, அதுக்காக தான் போகணும். அம்மாடி இந்து, உடம்பு குணமாகாம எப்படிமா போக முடியும்? எனக்கு இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. தலை சுத்தல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெளியே போனா என்ன?
கோயில் விஷயமா நீ போறேங்கும் போது நான் ஏமா உன்னை தடுக்க போறேன்? உன் மனசுக்கு சரின்னு பட்டதை நீ செய்யுமா. சாமி கும்பிட தானே போற, எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. ரோசம்மா எதுக்கு கவலையா இருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உடம்புக்கு முடியலன்னா நான் எப்படி கோயிலுக்கு போவேன் சொல்லுங்க? பாட்டி, அந்த கடவுள் தான் என்னோட பிரச்சனையெல்லாம் தீர்த்தாரு. அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணும் போது நான் எப்படி போகாம இருக்க முடியும்? நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. கிருஷ்ணா, என் குழந்தைங்களை காப்பாத்துப்பா. அண்ணா, எனக்கு இங்க பூஜை இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க போயிட்டு வாங்க. பூஜை முடிஞ்சதை சொல்லுங்க மேடம், நான் வந்துடுறேன். சரிண்ணா. சரிங்க. கடவுளே, நீ தான் எல்லாரையும் காப்பாத்தணும்பா. வாமா, நீ வந்துட்டியா? கொஞ்ச நாள் ஆச்சேம்மா இந்த பக்கம் உன்னை பார்த்து. நான் நினைச்சேன் இந்த கோயிலையும் இந்த கண்ணனையும் நீ மறந்துட்டேன்னு. சாமி, நான் வரக்கூடாதுன்னு நினைக்கல. வர முடியாத மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துச்சு. என்ன நடந்தாலும் என்னால இந்த கோயிலையும் இந்த கடவுளையும் மறக்க முடியாது. இந்த கடவுள் தானே நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம். கடவுள் ஆசீர்வாதம் இல்லனா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? அந்த நினைப்பு உனக்கு எப்பவுமே இருக்கணுமா. இனி நீயே இந்த இறைவனை மறந்தாலும் அந்த இறைவன் உன்னை மறக்க மாட்டாமா. இந்த இறைவனுக்காக நீ பண்ண விஷயம் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். இந்த இறைவனோட மனசுல நீ எப்பவுமே இருக்கம்மா. அதனாலதான் அந்த இறைவன் உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா? இந்த தடவையும் உன் வீட்டுக்கார் உன் கூட வரலையே, எதனால? அவர் ஊருக்கு போயிருக்காரு சாமி. அவர் இங்க இருந்தப்பயும் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லையே. அது நீ நல்லாதானமா இருக்க? நல்லாதான் இருக்க சாமி. ஏன் உன் முகத்துல ஒரு சங்கடம் தெரியுது? சந்தோஷம் இல்லையே, முகத்துல சங்கடம்ல தெரியறது. அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. நான் ஒரு பூஜை நடத்ததான் வந்தேன். என்ன பூஜை? ஆரோக்கியத்துக்கான பூஜை. இந்த பூஜை தினமும் தடையில்லாம நடக்கணும் சாமி. யாருக்காக இந்த பூஜையை இப்ப நீங்க பண்றீங்க? அது என் வீட்டுக்காரோட அப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அவருக்காக தான். என்னாச்சு சாமி? நீ வேற ஒருத்தருக்காக இந்த பூஜை முடங்காம செய்யணும்னு சொல்ற. ஆனா உனக்காக ஒருத்தர் இதே பூஜையை டெய்லி முடங்காம செஞ்சுட்டு இருக்காரே. எனக்காகவா? எனக்காக யாரு பூஜை பண்றது? இதோ அவரே வந்துட்டார்ல. ரகுமாமா. ஆமா, அவர் தான் பூஜையை முடங்காம நடத்திட்டு இருக்கார். இந்து, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்த ரகுமாமா. உன்னோட பூஜையை முடிச்சாச்சு, பிரசாதம் எடுத்துட்டு வரேன். என்ன இது, நீங்க கோவில் பக்கமே வரமாட்டீங்களே, இப்ப பக்தியும் வழிபாடுமா? எப்படி நீங்க மாறுனீங்க? இந்து, கிருஷ்ணனோட அனுகிரகத்தினால நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் ஆசைப்பட்டேன். ரகுமாமா, நீங்க வராதனால சாமி உங்ககிட்ட கோச்ச கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்தாப்பா, இந்துலேகாவுக்காக நீ பண்ண பூஜையோட பிரசாதம். இந்து, நீங்க வந்தது நல்லதா போச்சு. உனக்காக பண்ண இந்த பூஜையோட பிரசாதம் உனக்கே தரேன். இந்தா. சரி, அப்ப நான் கிளம்புறேன் இந்து. வரேன். சரி. இனி உன்னோட பூஜையை ஆரம்பிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிட்டே நில்லு. சரிங்க. சரியா? என்னடா
சொல்லு. மறுபடியும் ஏதோ பண்ணுதே. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? எனக்கு என்னமோ இருக்கு, ஆனா என்னன்னு தெரியலையே. ஐயோ, என்னாச்சு? 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 எந்திரிங்க. என்னாச்சுமா? என்னமாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ பவானி, உன்னோட பக்த இவ. பக்தைய சோதிக்கிறியா நீ? இந்தம்மா, ஐயோ மயக்கம் போட்டாலே. இந்துலேக்கா, சாமி, இந்த பொண்ணை சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். நான் இப்ப என்ன செய்யறது? எழுந்துருமா. ரகு எங்க? அது அங்க இருக்கா. ரகு, ரகு, இங்க பாருங்க. நான் திரும்ப கூப்பிடுறேன். ரகு, இந்து அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஒரு அசைவும் இல்ல. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். இந்து, யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. இந்தாங்க தண்ணி. இந்து, இந்து, பாத்து. இந்து, இந்து, என்னாச்சு? கொஞ்சம் குடிங்க. என்னாச்சுமா? தண்ணி வேணுமா? ஒன்னும் இல்ல, எனக்கு ஒன்னும் இல்ல ரகு மாமா. திடீர்னு தலை சுத்தல். வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். இல்ல வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாருமா, ஆஸ்பத்திரிக்கு போய் பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லாதம்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. நீ என்ன சொன்னாலும் ஹாஸ்பிடல் போய் தான் ஆகணும். ஆமா, வா. ரகு மாமா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, ஒழுங்கா கிளம்பு. வா. எந்திரிமா. ரகு மாமா வேண்டாம், சொன்னா கேளுங்க. வான்னு சொல்றேன்ல, வா. இல்லம்மா, சாமி நம்ம கூட தான் இருக்காரு. போயிட்டு வா. ஓ இறைவா, எந்த ஆபத்தும் இல்லாம அவளை காப்பாத்து. உன்னோட பக்த அவ. கிருஷ்ணா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.